Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் 12th standard physics electromagnetic induction and alternating current lessonல இருக்கிற மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் செல்ஃப் இண்டக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை நல்லா பார்த்து புரிஞ்சுட்டு வந்திருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மியூச்சுவல் இண்டக்ஷன் டாபிக் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும், சரியா? ஸோ மியூச்சுவல் அப்படின்னு சொல்லும்போதே ரெண்டு இதுக்கு இடையில அப்படின்ற மாதிரி வருது, ஓகே? ஸோ அப்போ மியூச்சுவல் இண்டக்ஷன்னா இட் happens between two coil, okay? இதில் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செல்ஃப் இண்டக்ஷனை பொறுத்தவரை என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரே ஒரு காயில் தான் இருக்கும், அது வந்து ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள வந்து நம்ம சேஞ்ச் இன் கரண்ட், அந்த கரண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு பேசிக்காக கரண்ட்டை அனுப்பும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து கரண்ட்டை சேஞ்ச் பண்ணி அனுப்புனீங்கன்னா மாற்றி அனுப்பும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நடக்குது. எங்கே அந்த இண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நடக்குது, அதனால் அங்கேயே வந்து இஎம்எஃப் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ஓகேவா? இது எல்லாமே சேம் காயிலில் நடக்குது. ஆனால் மியூச்சுவல் இண்டக்ஷனில் இது வந்து டூ காயில்ஸை பேஸ் பண்ணி வரும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து காயில் 1 காயில் 2 அப்படின்றத வச்சுக்கோங்க, சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காயில் 1க்கு வந்து I1 அப்படிங்கிற ஒரு கரண்ட்டை கொடுக்குறோம். அப்போது ஆப்வியஸ்லி அந்த காயிலை சுற்றி உங்களுக்கு என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது பக்கத்தில் இருக்கிற காயிலில் வந்து சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நடக்கும், ஓகே? ஏன்னா வந்து அந்த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், சரியா? ஸோ அதனால் அந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் நடக்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து எங்கே இடத்துல அந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் நடக்குது, செகண்ட் காயிலில். ஸோ 5 வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் காயில், கரெக்டாக? வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் காயில். ஸோ எதனால் உருவாகுது அப்படிங்கிறது செகண்டில் வரும். ஸோ 5-1 அப்படிங்கிறது தான் இதோட ஃப்ளக்ஸ், சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இன் தி செகண்ட் காயில். அதனால் அங்கே வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு இஎம்எஃப் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதில் பாருங்கள், இது வந்து காயில் 1, இது வந்து காயில் 2. இந்த இடத்துல காயில் 2க்கு வழியாக கரண்ட் போகுது, I2 அப்படிங்கிற கரண்ட் போகுது. அப்போ அங்கே வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற காயிலில் வந்து சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நடக்குது. அப்போ அங்கே தானே சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதனால் அங்கே பாருங்கள் 5 எந்த காயிலில் நடக்குது, ஃபர்ஸ்ட் காயிலில் தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் காயில் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் காயில் தானே, அதனால் பாருங்கள் 5-1-2 அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அப்போ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நடக்கிறதுனால அடுத்த ஸ்டெப் என்னது, இஎம்எஃப் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இஎம்எஃப் ε1 அப்படிங்கிறது அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் டோட்டல் விஷயமே உங்களுக்கு, ஓகே? இங்கே பார்த்தீங்கன்னா when an electric current passing through a coil changes with time. இப்போ வந்து நீங்கள் எலக்ட்ரிக் கரண்ட்டை அனுப்புகிறீங்க, ஓகேவா? ஒரு காயில் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட்டை அனுப்புகிறீங்க, அது வந்து டைமுக்கு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போது an EMF is induced in the neighboring coil. அப்போ EMF வந்து என்ன ஆகுது, இந்த காயிலில் நீங்கள் கரண்ட் அனுப்புகிறீங்கன்னா இந்த காயிலில் EMF வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஃபினாமினன் பேர் தான் மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் EMF is called, அப்படிப்பட்ட EMF தான் மியூச்சுவலி இன்டியூஸ்ட் EMF அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த ஒரு நிகழ்வு ஃபினாமினன்னா நிகழ்வு பேர் தான் வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய EMF வந்து மியூச்சுவலி இன்டியூஸ்ட் EMF அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே? இப்போ பார்க்கலாம். கன்சிடர் டூ காயில்ஸ் விச் ஆர் பிளேஸ்டு க்ளோஸ் டு ஈச் அதர். ரெண்டு காயில் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கோங்க. இஃப் ஏ கரண்ட் I1 இஸ் பாஸ்ட் சென்ட் த்ரூ த காயில் 1. இப்போ காயில் 1 வழியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, I1 அப்படிங்கிற கரண்ட்டை வந்து செலுத்துறீங்க, ஓகே? தென் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு பை இட் ஆல்சோ லிங்க்டு வித் த காயில் 2. அப்போது இதில் உருவாகிற அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகுது, காயில் 2 கூடயும் உங்களுக்கு லிங்க் ஆகுது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5-1 இஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் ஈச் டர்ன் ஆஃப் த காயில் 2 ஆஃப் N2 turns due to the coil 1. அதாவது காயில் 1னால காயில் 2ல உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், என்ன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், 5-1 அப்படிங்கிற ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஆஃப் இங்கே எத்தனை டர்ன்ஸ் இருக்குது, N2 டர்ன்ஸ் இருக்குது. எதனால், இந்த காயில் 1னால, ஓகேவா? தென் த டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் 2 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட் I1 இந்த காயில் 1. உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ், இப்போ நீங்கள் வந்து டோட்டல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க, ஓகேவா? டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வந்து நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல 5-1 அப்படின்னா ஒவ்வொரு டர்ன்லையும் 5-1 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னு சொல்லும்போது உங்களுக்கு இங்கே என்னவாகும், டோட்டல் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த இடத்துல N2 டர்ன்ஸ் இன்ட்டு 5-1. இதெல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புரியாத மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் செல்ஃப் இண்டக்ஷனில் வந்து இதுதான் ஃபுல்லாகவே டாப்பிக்கே, ஓகேவா? நம்ம வந்து ஃபுல் டோட்டல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எத்தனை நம்பர் இன்ட்டு அதோட ஃப்ளக்ஸை பார்ப்போம். அதனால் N2 இன்ட்டு 5-1 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். இது வந்து எதை பொறுத்து வருது அப்படின்னு பாருங்கள், I1 அப்படிங்கிற கரண்ட்டை பொறுத்து வருது, ஓகேவா? ஆக்சுவலி
இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 1லாம் எங்கே போடுறது அப்படின்னு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு தடவை கிளியராக அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக மறக்கவே செய்யாது. ஓகேவா? அண்ட் தென் த டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் 2 காயில் 2ல இருக்கிற டோட்டல் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லும்போது N2 × 521 இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த எதனால் உருவாகுது? I1 அப்படிங்கிற கரண்ட்னால தானே உருவாகுது. இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த கரண்ட் I1 இன் காயில் 1. அப்போ என்ன பண்ணுவீங்க? N2 × 521 இஸ் ப்ரப்போர்ஷனல் டு I1ன்னு எழுதுவீங்க. அப்போ இந்த ப்ரப்போர்ஷனல் சிம்பிளை எடுத்துகிட்டு ஈக்குவல் டு M21 அப்படின்றத போடணும். எப்போவுமே வந்து இந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? இங்கே தானே இண்டக்ஷன் வந்து இங்கே தானே இதுவாகுது, EMF இங்கே தானே ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால் M ஓகேவா 2 1ன்னு போடணும். எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1. எப்போவுமே வந்து எதனால் உருவாகுது அப்படிங்கிறத செகண்டில் தான் போடணும், எங்கே உருவாகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டில் போடணும். அப்போ N2 × 521 இஸ் ஈக்குவல் டு M21 × I1ன்னு வரும். M21 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு I1 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ N2 × 521 டிவைடட் பை I1 அப்படின்னு வந்திருக்கும். இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி M21 அப்படின்றது இருக்குல்ல, இஸ் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் 2 வித் ரெஸ்பெக்ட் டு த காயில் 1. ஓகேவா? இதுதான் என்னது மியூச்சுவல் இண்டக்ஷனோட வேல்யூ. இது வந்து காயில் 2 ஃபஸ்ட்டில் இருக்கோ அது காயில் 2 வித் ரெஸ்பெக்ட் டு எதனால் உருவாச்சு அப்படிங்கிறத நீங்கள் செகண்டில் தான் போடணும். வித் ரெஸ்பெக்ட் டு த காயில் 1 அப்படின்றது வரும். இந்த M21 அப்படிங்கிறது மியூச்சுவல் இண்டக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதுக்கான ஒரு டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் I1ஓட வேல்யூ வந்து 1 ஆம்பையர் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இஃப் I1 இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பையர்னு போட்டிங்கன்னா M21 இஸ் ஈக்குவல் டு N2 × 521 அப்படிங்கிறது வரும். அப்போ தேர்ஃபோர் நீங்கள் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M21 அப்படிங்கிறத நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இஸ் டிஃபைன்ட் as a flux linkage of the coil 2 when 1 ampere current flows to the coil 1. என்ன சொல்கிறாங்க? இது வந்து M21, the mutual inductance M21 is defined as என்னது ஃப்ளக்ஸ் தானே, ஈக்குவல் டு இந்த 5 தானே இருக்குது, இஸ் டிஃபைன்ட் as a flux linkage of the coil 2. ஓகேவா? coil 2 அப்போ when 1 ampere current flows to the coil 1. இப்போ ஆக்சுவலி இங்கே என்ன ஆச்சு? I1 அப்படிங்கிறது என்னது? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு காயிலில் போகிற கரண்ட்டு. ஓகேவா? அப்போ வந்து 1 ஆம்பையர் கரண்ட் ஃப்ளோஸ் டு த காயில் 1 அப்படிங்கிறத நம்ம I1 ஈக்குவல் டு 1 ஆம்பையர்னு சொல்லுவோம். இப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M21 இஸ் டிஃபைன்ட் as a ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஆஃப் த காயில் 2. இங்கே காயில் 2ல் தானே இந்த ஃப்ளக்ஸ் வந்து லிங்கேஜ் ஆகிருக்கு. when 1 ஆம்பையர் கரண்ட் ஃப்ளோஸ் டு த காயில் 1. ஓகேவா? அவ்வளோதான். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த டெஃபினேஷன் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செல்ஃப் இண்டக்ஷன்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? when the current I1 changes with the time and EMF epsilon 2 is induced in the coil 2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது? when I1 அப்படிங்கிற கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைமில், அப்போ உங்களுக்கு epsilon 2 அப்படிங்கிற ஒரு EMF வந்து காயில் 2ல் இன்டியூஸ் ஆகுது. அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் படி, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் படி, திஸ் மியூச்சுவலி இன்டியூஸ்ட் EMF E2 அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லைக் epsilon 2 நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, epsilon 2 is equal to minus dN2 521/dt அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, இது வந்து நம்ம செல்ஃப் இண்டக்ஷன்லேயே படிச்சிருக்கோம். ஆனால் எப்போவுமே வந்து இந்த ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது நான் மைனஸ் டி, அந்த சேஞ்ச் இன் டோட்டல் ஃப்ளக்ஸ் தானே உங்களுக்கு வந்து டோட்டல் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது தானே உங்களுக்கு EMF ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ்னால் N2 × 521 தானே டோட்டல் ஃப்ளக்ஸு. அது சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லும்போது நம்ம d/dt தானே போடுவோம். அதனால் மைனஸ் d/dt N2 521 அப்படிங்கிறது வருது. நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா N2 521க்கு பதிலாக இந்த I1 இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? மைனஸ் d/dt ஆஃப் M21 × I1 அப்படின்றது வந்திருக்கும். இப்போ இங்கே M21 நான் வெளியில் எடுத்துடுறேன். அப்போ epsilon 2 is equal to minus M21 into di1/dt அப்படிங்கிறது வந்திருக்கும். இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், ஸோ அதனால் நான் வெளில கொண்டு போய்ட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா M21 மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன், மைனஸ் இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ மைனஸ் epsilon 2 இந்த டிவைடட் பை di1/dt அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே வந்துடும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா the negative sign in the above equation எனக்கு என்ன சொல்லுதுன்னா, mutually induced EMF always opposes the change in the current. மியூச்சுவலாக உருவாகிற அந்த ஒரு EMF வந்து இந்த சேஞ்ச் இன் கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணுது. ஓகேவா? மைனஸ்னால் என்னது? அப்போஸ் பண்ணுது, ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போது
mutually induced EMF always opposes the change in the current in I1 with respect to time அப்படிங்கிறது தெரியுது. இப்போ என்ன பண்ணலான்னா di1 by dt வந்து 1 ampere second power minus 1ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், m21 is equal to minus epsilon 2 அப்படிங்கிறது வருமா. இதோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட வேல்யூ ஈக்குவல் டு இதோட வேல்யூன்னு வரும். ஸோ இப்போ இதுக்கு பேஸ் பண்ண மாதிரி நீங்கள் வந்து ஒரு டெஃபினேஷன் எழுதுறீங்க அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M21, இது வரைக்கும் நம்ம M21 தான் படிச்சுட்ருக்கோம் செகண்ட் இதில் உருவாகிறது. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் as இது எப்படியும் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா opposing EMF induced in the coil 2 when the rate of change of current through the coil 1 is 1 ampere second power minus 1. என்ன சொல்கிறாங்க, இதோட வேல்யூ அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து இதுவாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா இதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு மைனஸ் எப்சிலான் 2வாக இருக்கும். அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா அப்போசிங், மைனஸ் அப்படிங்கிறத அப்போசிங்னு சொல்லியிருக்காங்க. அப்போசிங் EMF இன்டியூஸ்ட் இந்த காயில் 2, ஏன்னா உங்களுக்கு எப்சிலான் 2 தானே வந்தது, அதனால தான் வந்து இன்டியூஸ்ட் இந்த காயில் 2 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதனால் நல்லா இது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் 2 டெஃபினிஷனில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னு கேட்டால் நீங்கள் எதை வேணால் எழுதலாம், பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கோங்க. எப்போனா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் த்ரூ த காயில் வந்து 1 ampere per செகண்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது. சிமிலர்லி இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் I2, இப்போ வந்து I2 அப்படிங்கிற கரண்ட் வந்து உங்களுக்கு காயில் 2 வழியாக சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு எப்சிலான் 1 அப்படிங்கிற ஒரு EMF வந்து உங்களுக்கு காயில் 1ல் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அப்போ சிமிலர்லி இஃப் த கரண்ட் I2 through the coil 2 changes with the time and EMF epsilon 1 is induced in the coil 1, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அதெல்லாம் அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல M21 இருந்ததுன்னா M12ன்னு எழுதணும், N2ன்னு இருந்ததுன்னா N1ன்னு எழுதணும், 521 இருந்தால் 512ன்னு எழுதணும், I1ன்னு இருந்ததுன்னா I2ன்னு எழுதணும். அது இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து கான்செப்ட் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டனால உங்களுக்கு அப்படியே அதை சேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே ஒன்று டெஃபினேஷன் இருந்ததில்ல, அதுலேயுமே வந்து M21க்கு பதிலாக M12 மைனஸ் எப்சிலான் 1 டிவைடட் பை di2 by dt இந்த மாதிரி வந்திருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி 2 ஃபார்முலா வந்திருக்கு. M12 அப்படிங்கிறது வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் 1 வித் ரெஸ்பெக்ட் டு த காயில் 2. ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் ஃபார் த பேர் ஆஃப் த காயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். விச் மீன்ஸ் M21 is equal to M12. இது ரெண்டத்தோட வேல்யூ அங்கே கண்டுபிடிச்சது இந்த எல்லாமே சேம் ஈக்குவல் டு M தான் இருக்கும். இன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் த 2 காயில் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த காயிலோட சைஸு, ஷேப்பு, எத்தனை டேர்ன்ஸ் இருக்குது, அதை எப்படி வச்சுருக்காங்க, ஒரு ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் எப்படி வச்சுருக்காங்க, பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம்னா இப்போ சம்டைம்ஸ் வந்து இந்த காயில்குள்ளே வந்து அயன் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, கோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, அப்போ உங்களுக்கு வேறு விதமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதை பொறுத்து எல்லாமே தான் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் இண்டக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் உங்களுக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ் மாதிரி தான் வந்து ஹென்ரி தான் வரும். சரியா, இப்போ அதில் எப்படி பண்ணமோ இதுலேயும் அதே தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு I1 is equal to 1 ampereன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த 5 அப்போ வந்து N2 into 521 is equal to 1 Weber turns அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா M21 is equal to 1 ஹென்ரின்னு வரும். விச் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல அதாவது இதை வந்து 1 ஆம்பேர்னு எடுத்துக்கோங்க, இதை ஃபுல்லாக வந்து 1 வெப்பர்னு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு 1/1ன்னு சொல்லி கேன்சல் பண்ணும்போது M21 is equal to 1 ஹென்ரின்னு வந்துடும்ல. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த ஃபார்முலா தான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க. I1 is equal to 1 ampere, N2 521 is equal to 1 Weber turns, then M21 is equal to 1 ஹென்ரின்னு வருது. therefore mutual inductance between the two coil நம்ம 1 ஹென்ரின்னு சொல்கிறோம். எப்போ அப்படின்னா if the current of 1 ampere, ஓகேவா, 1 ampere in the coil 1 produces a unit flux linkage in coil 2. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அது தானே. இப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் த காயிலை வந்து நம்ம எப்போ வந்து 1 ஹென்ரி அப்படின்னு சொல்லுவோம்னா இஃப் த கரண்ட் ஆஃப் 1 ஆம்பேர் இந்த காயில் 1 நீங்கள் வந்து I1ல் 1ன்றதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறீங்க, ப்ரொடியூசஸ் அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஃப்ளக்ஸு. ஓகே, அதாவது இது I1ங்கிற கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃப்ளக்ஸு 2 தானே வரும். உங்களுக்கு செகண்ட் காயிலில் தானே அந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் நடக்கும். அப்போ வந்து உங்களுக்கு யூனிட் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இன் காயில் 2 அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து 1 ஹென்ரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எப்படி ஒரு வார்த்தையும் இருக்கும் அதே மாதிரி தான் எழுதணும். ஓகேவா, இது வந்து ஒரு டெஃபினேஷன் மாதிரி 1 ஹென்ரின்னு உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்தாங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸை பேஸ் பண்ணி எழுதலாம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் த 2 காயில் 1 ஹென்ரின்னு இருக்கும். எப்போ அப்படின்னா இஃப் த கரண்ட் ஆஃப் 1 ஆம்பையர் இந்த காயில் 1 ப்ரொடியூசஸ் ஏ யூனிட் ஃப்ளக்ஸ் ஆஃப்
linkage in coil 2. அடுத்தது இன்னொரு டெஃபினிஷன் எப்படி பண்ணலாம்? இப்போ வந்து நீங்கள் வந்து இன்னொரு இது இங்கே இருக்குல்ல, இதில் வந்து di/dt இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ வந்து இங்கே பாருங்கள், அதோட வேல்யூ 1 ஆம்பியர் செகண்ட் பவர் -1. அதுக்கப்புறமேட்டு எப்சிலான் 2 வேல்யூ வந்து -1 வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து ஆக்சுவலி இங்கே வந்து -1 வோல்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? மைனஸும் சேர்ந்து வெயிட் எ மினிட், இந்த இடத்துல கரெக்ட், இங்கே வந்து இதுக்கு பதிலாக மைனஸ் இருக்குது, -1 வோல்ட் போடுறீங்க, டிவைடட் பை di/dtக்கு பதிலாக 1 ஆம்பியர் செகண்ட் பவர் -1 போடுவோம். மைனஸும் ஒன்றா சேர்ந்து +1 வந்துடும்ல. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 1 ஹென்ரின்னு வந்துடும். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே சொல்கிறாங்க. இஃப் di1/dt இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர் செகண்ட் பவர் -1 அண்ட் எப்சிலான் 2 வந்து உங்களுக்கு -1 வோல்ட்டாக இருக்கும் போது தென் M21ஓட வேல்யூ வந்து 1 ஹென்ரியாக இருக்கும். தேர்ஃபோர் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் த 2 காயில் வந்து உங்களுக்கு எப்போ 1 ஹென்ரியாக இருக்குது அப்படின்னா, இஃப் எ கரண்ட் சேஞ்சிங், இந்த கரண்ட் சேஞ்ச் ஆகுதுல்ல, அந்த ரேட் வந்து அட் 1 ஆம்பியர் செகண்ட் பவர் -1 இன் காயில் 1, I1 இது காயில் 1ல் தானே நடக்குது. அப்போது வந்து உங்களுக்கு அப்போசிங் EMF ஆஃப் 1 வோல்ட் வந்து இந்த காயில், இப்போ அப்போசிங்னால தான் இங்கே மைனஸ் வந்திருக்கு, ஓகேவா. இன்டியூசஸ் அண்ட் அப்போசிங் EMF ஆஃப் 1 வோல்ட் இன் காயில் 2, ஏன்னா இங்கே 2 தானே வந்திருக்கு. அப்போ இது ரெண்டத்தோட கண்டிஷன் வரும்போது உங்களுக்கு வந்து 1 ஹென்ரின்னு வரும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? 1 ஹென்ரி நம்ம எப்போ தெரியுமா சொல்லுவோம்? அந்த சேஞ்ச் இன் கரண்ட் ஒன்று கொடுக்குறீங்கல்ல, அது வந்து 1 ஆம்பியர் செகண்ட் பவர் -1 அளவுக்கு கொடுத்துட்டு, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்போஸ் பண்ணுற அந்த ஒரு EMF வந்து 1 வோல்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா, அப்போ இருக்கிற மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான் வந்து உங்களுக்கு என்னது 1 ஹென்ரி அப்படின்னு சொல்கிறது, சரியா. ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிரித்து லைன் ஆஃப்டர் லைன் போட்டு படிக்கலாம். ஏதாவது ஒன்று கூட எழுதலாம், ஓகேவா. இதுவும் வந்து மியூச்சுவல் 1 ஹென்ரி தான், இதுவும் வந்து உங்களுக்கு 1 ஹென்ரின்னு தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதில் ஒன்றுத்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் முன்னாடி இதுவும் உங்களுக்கு வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா, நீங்கள் இதுக்கான டெஃபினிஷன் செல்ஃப் இண்டக்டன்ஸ், அல்லது இப்போ வந்து ஹென்ரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் ஒன்று இருக்கும், செல்ஃப் இண்டக்டன்ஸில் ஒன்று இருக்கும். ஸோ அதில் ஒன்று படிச்சுக்கலாம், இதில் ஒன்று படிச்சுக்கலாம், ஓகேவா. பட் கிளியராக படிங்க, என்ன படிக்கிறீங்களோ அதை கிளியராக படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.